வணக்கம். இன்றைய நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம செய் அறிவு நோய் அலைகளை கேள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து சில முக்கியமான ஆச்சரியமான விஷயங்களை பார்க்க போறோம். ஆமா. இந்த மூலத்துல சுய உணர்வு, அதாவது செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் எப்படி ஒரு தடையா இருக்கு, அதே சமயம் கான்ஷியஸ்னஸ், அதாவது விழிப்புணர்வு எப்படி ஒரு உண்மையான பலத்தை கொடுக்குதுன்னு ஒரு ஜென் கதை மூலமா பார்க்க போறோம். ஒரு மல்யுத்த வீரன் பாருங்க, தனிமையில குருவே ஜெயிப்பாராம். ஆனா ஊர் முன்னாடி நின்னா அங்குதான் பிரச்சனை. ஆமா, சின்ன பசங்க தன் சிஷ்யர்கள் கிட்டே தோத்துடுவார். ஏன் இப்படி? இந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் தேட போறோம். சரியா சொன்னீங்க. இங்க மூலம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. சுய உணர்வுங்கிறது ஒரு நோய் மாதிரி. அது நம்மள இறுக்கி பிடிச்சுக்குது. ஓஹோ. ஆனா வெறும் விழிப்புணர்வு அது ஆரோக்கியம். அதுக்கு எல்லையே இல்ல. இந்த வேறுபாட்டை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அந்த மல்யுத்த வீரனோட கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாமா? ஊனாமி பேரு நல்லா இருக்குல்ல? பேரலைகள். ஆமா, பேரலைகள். உடம்புல பலம், மல்யுத்தத்துல திறமையெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு விசித்திரமான சிக்கல். தனியா பயிற்சி செய்யும் போது அவரோட குரு இருக்காரு இல்லையா, அவரே ஈஸியா ஜெயிச்சிடுவார். ஆனா பொது அரங்குல நிறைய பேர் பார்க்கும்போது அவரோட இளம் சீடர்கள் கூட சும்மா அவரை தூக்கி போட்டுடுவாங்க. இதுதான் இந்த சுய உணர்ச்சி, செல்ஃப் கான்ஷியஸ்னஸோட பிரச்சனை. தனியா இருக்கும்போது அவர் ஒரு கருவி மாதிரி. ஆற்றல் அப்படியே போகுது. சரி. நான் எப்படி செய்யறேன், மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கவலையே இல்ல. ஆனா பொது வெளியில அத்தனை கண்ணும் பார்க்கும்போது அந்த அகங்காரம் பெருசாயிடுது. அது அவரோட அந்த இயல்பான ஓட்டத்தை, அந்த சக்தியோட பாய்ச்சலை தடுக்குது. இது உங்களுக்கும் சில சமயம் நடந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. தனியா இருக்கும்போது நல்லா பாடுவோம், பேசுவோம். மேடை ஏறினா ஒரு தடுமாற்றம் வரும்ல, அது மாதிரி. அதேதான். சரி, இந்த பிரச்சனையோட ஓனாமி என்ன பண்றார்? கடற்கரை ஓரமா ஒரு கோவில்ல ஒரு ஜின் குரு இருக்கார். அவர்கிட்ட போறாரு. ஆலோசனை கேட்க. ஆமா, தன் பிரச்சனைய சொல்றார். குரு அமைதியா கேட்டுட்டு சொல்றார், உன் பேரு பேரலைகள். நல்ல பேரு. இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கு. கடலோட அலசத்தம் கேட்டுதுல்ல, அதையே கவனி. ஓ, கவனிக்க சொல்றார். ஆமா, நீயே அந்த அலைகிற மாறிட்டதா கற்பனை பண்ணிக்கோ. நீ மல்யுத்த வீரன்கிறதையே மறந்துடு. எல்லாத்தையும் அடிச்சுட்டு போற அந்த பெரிய அலைகள் மட்டும்தான் நீ அப்படிங்கிறார். இங்க பாருங்க, குருவோட பயிற்சி எவ்வளோ நுட்பமா இருக்கு. 2 விஷயம். ஒன்னு கேட்டல், அப்புறம் கற்பனை செய்தல். ஆமா, சும்மா காதால கேக்குறதில்ல, தன்னை முழுசா மறந்து கேட்கணும். அது ஒரு செயலற்ற நிலை. அகங்காரத்தை ஓரமா வச்சுட்டு பிரபஞ்சத்தோட ஓசைய உள்வாங்கிறது. சரி. ஓனாமியும் அப்படியே பண்றார். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கு. மனசு அலைப்பாயுது, பயம், கவலை, தோத்து போனதெல்லாம் ஞாபகம் வருது. இயல்புதான். ஆனா விடாம அந்த அலை சத்தத்திலேயே கவனம் வைக்கிறாரு. போக போக மத்த சிந்தனையெல்லாம் போயிடுச்சு. அலை சத்தம் மட்டும்தான். ராத்திரி ஆக ஆக அவர் அந்த அலைகளோட ஒன்றாயிட்டா மாதிரி உணர்றாரு. பெரிய அலைங்க கோவிலுக்குள்ள அங்க புத்தர் சிலைக்கு முன்னாடி வச்சிருந்த பூச்சாடி, ஏன் அந்த வெண்கல புத்தர் சிலையே அடிச்சுட்டு போன மாதிரி உணர்றாரு. விடியற் காலையில பார்த்தா கோவில் முழுக்க தண்ணி நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அங்க ஓனாமி உட்கார்ந்திருக்கார். முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை, அவ்வளோதான். அந்த கற்பனையோட ஆழம் பாத்தீங்களா? புத்தர் சிலைங்கிறது அவருக்கு ஒரு புனிதமான விஷயம், ஒரு எல்லை. அதையும் தாண்டி அலைகள் அடிச்சுட்டு போறதா உணர்றதுன்னா என்ன அர்த்தம்? தன்னோட எல்லா பற்றுதல்களையும் எல்லா வரையறைகளையும் கூட கைவிடுறதுன்னு அர்த்தம். அந்த புன்னகை அது நாங்கிற அகங்காரம் கரைஞ்சி போனதோட நிம்மதி, உண்மையான தன்னோட இணைஞ்சதோட சந்தோஷம். அதுதான் சுயம் மறந்த நிலை. அந்த பதற்றம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நடந்ததுதான் அசலான விஷயம். அன்னைக்கு நடந்த மல்யுத்த போட்டியில ஓனாமி கலந்துக்கிறார். ஆனா இப்ப அவர் வேற ஆள். ஆமா, பேரலைகளா மாறிட்டார். அமைதியா ஒரு அலை மாதிரி. பதற்றமே இல்ல, தடையே இல்ல. அன்னைக்கு எல்லா சூத்திலையும் எதிராளிங்களை சும்மா ஜெயிச்சுட்டார். அன்றிலிருந்து ஜப்பான்ல அவரை ஜெயிக்க ஆளே இல்லையா. இது தற்செயல் இல்ல. இல்லவே இல்ல. சுய உணர்வை விட்டதுக்கு கிடைச்ச நேரடி பலன். இங்கதான் மூலம் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுது. செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது சுய உணர்வு, அது ஒரு நோய் மாதிரி, ஒரு உறைஞ்சு போன குளம் மாதிரி. சரி. ஆனா கான்ஷியஸ்னஸ், விழிப்புணர்வு, அது ஆரோக்கியம், ஓடுற நதி மாதிரி. சுய உணர்வுல நான் ஒரு மையம் இருக்கு. அது மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு ஒரு சுவர் எழுப்புது. ஆமா. ஆனா விழிப்புணர்வுல அந்த நான் இல்ல. அது எல்லாத்தையும் உள்ள அடக்கிக்குது. பிரபஞ்சத்தோட சேர்ந்து மூச்சு விடுற மாதிரி. உள்ளேயும் வெளியையும் தடை இல்ல. இந்த ஓடுற நதி உதாரணம் நல்லா இருக்கு.
அப்போ சுய உணர்வுங்கிறது அந்த நதியோட போகாம தனியா நிக்கிற ஒரு பாறை மாதிரின்னு சொல்லலாமா? ஆமா, சரியா சொன்னீங்க. பிடிவாதமா நிக்கிற பாறை தனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்குது, பகிர மாட்டேங்குது. ஆமா, உள்ள வராதேன்னு போர்டு மாட்டி கடைசில அதுவே ஒரு கல்லறை மாதிரி ஆயிடுது, உயிரே இல்லாம. ஆனா விழிப்புணர்வு, அது பகிர்தல்ல இணைதல்ல தான் உயிர் வாழுது. இங்க மூலம் ஒரு ஆச்சரியமான முரண்பாட்ட சொல்லுது பாருங்க. சுய உணர்வுடன் இருக்கிறதுங்கிறது ஒரு மயக்கத்துல அறியாமையில இருக்கிறது. ஓஹோ. சுய உணர்வற்ற நிலையில, அதாவது தன்னை மறந்த நிலையில இருக்கிறது தான் உண்மையான விழிப்புணர்வுக்கு வழி. அதாவது அந்த சின்ன நான், ஈகோ கரையணும். அப்பதான் நாம உண்மையான நான், செல்ஃப், அந்த பிரபஞ்ச ஆன்மாவோட இணைய முடியும். அது உங்களோடதோ என்னோடதோ மட்டும் இல்ல, அது எல்லாருடையது. கிருஷ்ணனோட புல்லாங்குழல் மாதிரி சொல்றீங்களா? அதேதான். புல்லாங்குழல் காலியா இருக்கிறதால தான் கிருஷ்ணனோட இசை அது வழியா வருது. நாமளும் அந்த அகங்காரத்தை விட்டுட்டு ஒரு வெத்து பாதையா மாறினா பெரிய சக்தி நம்ம வழியா பாயும். இதுக்கு பேர் தான் சரணாகதி, முழுசா ஒப்படைக்கிறது. அப்போ இந்த அகங்காரங்கிறது என்ன? அது ஏன் இப்படி சரணடைய மறுக்குது? மூலம் சொல்லுது அகங்காரங்கிறது அடிப்படையில ஒரு ஒரு முரண்பாடு, ஒரு போராட்டம். ஆமா, சண்டை. வாழ்க்கையோட ஓட்டத்தோட சேராம எதிர்த்து நிக்கிறது. நீங்க பிரபஞ்சத்தோட இயற்கையோட சண்டை போட்டுட்டே இருந்தா நீங்க சுய உணர்வோட, அதாவது பதட்டத்தோட தோத்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லுது. நஸ்ருதீன் கதை கூட ஒண்ணு வருதே. ஆத்துல வெள்ளம் வந்து மனைவி அடிச்சிட்டு போயிட்டாங்களாம். எல்லாரும் தண்ணி போற திசையில தேட இவர் மட்டும் எதிர் திசையில தேடினாராம். ஏ கேட்டா என் பொண்டாட்டி எப்பவுமே எதிர்நீச்சல் தான் அடிப்பான்னாராம். அகங்காரம் இப்படிதான், அதுக்கு எளிதானது பிடிக்காது. ஆமா, அகங்காரத்துக்கு சவால் வேணும், போராட்டம் வேணும். ஏன்னா அந்த போராட்டத்துல தான் அது தன்னை உறுதிப்படுத்திக்க பாக்குது. நான் இருக்கேன், நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்க முயலுது. எவரெஸ்ட் ஏறின ஹிலாரி மாதிரி. அந்த சவால் இல்லைன்னா அகங்காரத்துக்கு வேலை இல்ல. சரிதான். இந்த தொடர் போராட்டத்தோட, முரண்பாட்டோட நேரடி விளைவுதான் துன்பம். மூலம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. உங்க துன்பத்துக்கு காரணம் விதியோ, மத்தவங்களோ, சமூகமோ இல்ல. நாமே தான் காரணமா? நீங்க தான் காரணம். ஏன்னா நீங்க பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட முரண்படுறீங்க. அந்த முரண்பாட்டை விட்டா துன்பமும் போயிடும். இணக்கமா இருந்தா சந்தோஷம், முரண்பட்டா துயரம். இதுதான் கணக்கு. சரி, இந்த அகங்காரம், இந்த போலி நான், இது ஏன் உருவாகுது? நாம ஏன் உண்மையான நானா இருக்க மாட்டேங்கிறோம்? ஏன்னா மூலம் சொல்ற மாதிரி நம்ம உண்மையான நான் இருக்கே, அது அறியப்படாதது, மர்மமானது, எல்லையே இல்லாதது. அலெக்சாண்டர் கதை மாதிரி. ஆமா, அந்த ஞானி கிட்ட கேட்ட மாதிரி. வார்த்தையால சொல்ல முடியாது. அறிய அறிய இன்னும் அறியப்படாததா தெரியும். இப்படி ஒரு வரையறை இல்லாத சுயம் இல்லாம இருக்கிறது, அது சிலருக்கு பயமா இருக்கும், ஒரு வெறுமையா தோணும். பிடிமானம் இல்லாத மாதிரி. ஆமா, அந்த கேப்ப ஃபில் பண்ணத்தான் நாம சுலபமா புடிச்சுக்க கூடிய, வரையறுக்கக்கூடிய ஒரு பதிலி சுயத்தை உருவாக்கிக்கிறோம். அதுதான் அகங்காரம். இந்த பதிலி சுயத்தை எப்படி நாம கட்டுறோம்? நம்ம பேரு, பிறக்கும்போது பேர் இல்லையே, கொடுத்தது தானே. ஆமா, நம்ம தொழில், டாக்டர், என்ஜினியர், இது நம்ம பிழைப்பு, நாம இல்ல. நம்ம குடும்பம், சொத்து, படிப்பு, இதெல்லாம் சமூகத்துல ஏழுறதுக்கான அடையாள அட்டை மாதிரி தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுதான் நான் நினைக்கிறது தான் பிரச்சனை. ஒரு பிளாஸ்டிக் ரோசா மாதிரி. பார்க்க நல்லா இருக்கும். ஆமா, மத்தவங்களை ஏமாத்தலாம். ஆனா அதுக்கு உண்மையான வாசனை இல்ல, உயிர் இல்ல. உள்ளக்குள்ள நமக்கே தெரியும் இது போலிதான்னு. சரி, இங்கதான் மூலம் ஏந்திர ஒருங்கிணைப்பு, உயிரி ஒருங்கிணைப்புன்னு ரெண்டு விஷயத்த சொல்லுது. இந்த போலி நான் ஒரு கார் என்ஜின் மாதிரி. பல பாகங்களை சேர்த்தது. ஆமா, பேரு, பதவி, பணம்னு பல பார்ட்ஸ் சேர்ந்தது. ஒரு பார்ட் போனா மொத்த சிஸ்டமும் ஆடிரும். இது மெக்கானிக்கல் யூனிட்டி. ஆனா உண்மையான நான் ஒரு விதையிலிருந்து வர மரம் மாதிரி. அது உள்ளிருந்து வளருது. ஆமா, அதோட மையம் உள்ள இருக்கு. அது தானா வளருது, பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கு. இது ஆர்கானிக் யூனிட்டி. இந்த போலி நான் சாகிறதுக்கு பயப்படும். ஏன்னா அது செயற்கை, அழியக்கூடியது. ஆனா உண்மையான நான் இருக்கே, அது பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி. அதுக்கு அழிவில்ல, அதனால மரண பயம் இல்ல. இந்த போலி நான் எப்படி மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக ஏங்குது பாருங்க. யாராவது பாராட்டணும், கைத்தட்டணும், நீங்க அழகு, நீங்க புத்திசாலின்னு சொல்லணும். வேடிக்கை என்னன்னா, பல சமயம் இந்த சர்டிபிகேட்டை நாம யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம்? நம்மள விட அறிவில்லாதவங்க, அழகில்லாதவங்க கிட்ட இருந்து கூட. உண்மைதான். ஆனாலும் அது தேவைப்படுது. இது நேரா ஓனாமியோட பிரச்சனைக்கு வருது. மத்தவங்க பாக்குறாங்க, மத்தவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது தான் அவரோட பதட்டத்துக்கு காரணம். தனியா இருக்கும்போது பாத்ரூம் கண்ணாடி முன்னாடி நாம எவ்வளவு இயல்பா இருக்கோம், குழந்தை மாதிரி. ஆமா. ஆனா அடுத்தவங்க பார்த்தா
உடனே ஒரு வேஷம் போட்டுக்கிறோம். ஆமா, அந்த ஜென் குருவோட ஓவிய கதை கூட இததான் சொல்லுது. அவர் தனியா இருக்கும்போது சூப்பரா ஒரு ஓவியம் வரைஞ்சாரு. ஆனா சீடன் பாத்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் நல்லா வரையணும், பாராட்டு வாங்கணும்னு எண்ணம் வந்துருச்சு. ஆமா, அந்த சுய உணர்வு வந்ததும் கை தடுமாறிடுச்சு. பரிபூர்ணமா செய்யணும்னு நினைச்சா அது குறையாயிடும். இயல்பா செஞ்சா அது எப்பவுமே பரிபூர்ணம்தான். ஆக சுய உணர்வுங்கிறது அடிப்படையில நமக்கு நம்ம உண்மையான நான் யாருன்னே தெரியலைங்கிறதோட அறிகுறி, அப்படிதானே? மிகச்சரியா புடிச்சிங்க. அதனால மத்தவங்க நம்மள பத்தி என்ன சொல்றாங்கங்கிறது முக்கியமே இல்ல. அந்த ஜெய்ப்பூர் குரு கதை மாதிரி ஒருத்தர் நீங்க தெய்வம்னாராம், இன்னொருத்தர் நீங்க பேய்னாரா? ஆமா, அவரு ரெண்டுக்குமே நீ சொல்றது சரிதான்னாராம். ஏன்னா அவங்க கருத்து அவங்களோட மனநிலையை காட்டுது, அவரை இல்ல. நாம செய்ய வேண்டியது இந்த போலி சுயத்தை பாலிஷ் போடுறதை நிறுத்திட்டு, ஓ, நாமி மாதிரி உள்ள பார்க்கணுமா? ஆமா, உள்ள திரும்பி பார்க்கணும். வெளிய கேக்குற கூச்சலை குறைச்சு உள்ள இருக்கிற அமைதியை கேட்கணும். அப்படியானால் இந்த மொத்த உரையாடலோட சாராம்சம் இதுதான் நினைக்கிறேன். சுய உணர்வுங்கிறது ஒரு முகமூடி, ஒரு பலவீனம். அது அகங்காரம்ங்கிற ஒரு போலியான உடையக்கூடிய நான்ல இருந்து வருது. அது எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டும் மத்தவங்க அங்கீகாரத்துக்காக காத்துக்கிட்டும் இருக்கு. இதனால வர்றது பதட்டமும் துன்பமும் தான். நானை விட்டுட்டு பிரபஞ்சத்தோட சண்டை போடாம நாமி அலைகளா மாறின மாதிரி வாழ்க்கையோட இயல்பா இணக்கமா போறதுல இருந்து வருது. ஆமா, அதுதான் வழி. ஜென் குரு அதான் காட்டினாரு. முழுசா ஏத்துக்கிறது, பிரபஞ்சத்தோட ஒன்னாகிறது. இது அந்த போலி சுயத்தை கரைய வச்சு நம்ம உண்மையான எல்லையற்ற சக்திய வெளிக்கொண்டு வரும். ஒரு மரம் எப்படி பூமியில வேர் ஊன்றி இருக்கோ அப்படி நாம பிரபஞ்சத்துல வேர் ஊன்ற மாதிரி. நிறைவா கேட்கறவங்களுக்காக ஒரு சிந்தனை. அகங்காரங்கிறது உண்மையான சுயம் நமக்கு தெரியாததால, மர்மமா இருக்கிறதால நாம உருவாக்கிக்கிற ஒரு பதிலின்னு பார்த்தோம். சரி, இந்த அகங்காரத்தை விட்டுட்டு அந்த பெரிய மர்மமான அறியப்படாத சுயத்தோடு இணைய முடிஞ்சா, ஓனாமிக்கு மல்யுத்தத்துல வெற்றி கிடைச்ச மாதிரி உங்களுக்குள்ள வேற என்ன திறமைகள், என்ன புதிய சக்திகள், என்ன ஆழமான பார்வைகள் வெளிப்படலாம் யோசித்து பாருங்க. ஒரு நிமிஷமாவது உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற எல்லா பட்டங்களையும் வரையறைகளையும் கழட்டி வச்சுட்டு பார்த்தா நீங்க என்னவா, எந்த பேரலைகளா மாற முடியும் யோசிச்சு பாருங்க.